அன்பினர்களே, ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பான பல செய்திகளை வழங்கிய வண்ணம் இருக்கின்றோம். அந்த வகையில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் மிக முக்கியமான சூத்திரதாரியாகவும் பல வகையான உண்மைகள் ஒழிக்கப்பட்ட இடகமாகவும் முன்னாள் உளவு பிரதானி சுரேஷ் சாலியின் பக்கம்தான் அதிகமான சிஐடியின் கவனம் இருக்கின்றது. அந்த வகையில் இப்பொழுது தொடர் சித்திரவதையினால் தற்கொலை விளிம்பில் சுரேஷ் சாலி இருக்கின்றாராம். இதை யார் சொல்லுகின்றார்? முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர். இவர் யாரு? கோட்டபைவின் மனைவின் உறவுக்காரர், குடும்ப உறவுக்காரர். அவர் மிகப்பெரிய கண்டனம் தெரிவித்து அவருக்கு உடம்பெல்லாம் எரியுது, ஒரு தேசிய சொத்து அவரை இப்படியெல்லாம் நீங்க சித்திரவதை பண்ணக்கூடாது, புலிகள் அளித்த புனிதமான் மான், அதாவது மானைய சேனையை கொண்டு போட்டு அடிக்கிட்டே போறாரு. தமிழீழ விடுதலை புலிகளின் பயங்கரவாத வலையமைப்பை முற்றாக அழித்து தேசிய பாதுகாப்புக்கு அளப்பரிய பங்களிப்பை வழங்கிய தேசிய சொத்தான சுரேஷ் சாலி எந்தவித நீதிமன்ற உத்தரவோ அல்லது முறையான சான்றுகளோ இன்றி கைது செய்யப்பட்டு கொடூரமான முறையில் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு வருவதற்கு கடுமையான கண்டனத்தை முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். பெட்டர்மில்ல நெல்லும் மாவட்டத்தில் உள்ள மொட்டு கட்சியில் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இந்த முக்கியமான கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துவதற்காக தேசிய அளவில் 7 ஆணைக்குழுக்களும் சர்வதேச ரீதியாக அமெரிக்காவின் FBI உள்ளிட்ட உலக புகழ்பெற்ற புலனாய்வு அமைப்புகளும் 4 பிரத்யேக விசாரணைகளை மேற்கொண்டு ஏற்கனவே ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துள்ளனர். முறையான சாட்சியங்களின் அடிப்படையில் சுரேஷ் சாலி கைது செய்யப்பட்டிருந்தால் அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்குள்ள பிரச்சனை என்னவென்றால் அவர் சட்டத்துக்கு புறம்பாக நடத்தப்பட்ட விதம் கொடூரமானது. எந்தவித நீதிமன்ற உத்தரவோ சான்றுகளோ இன்றி கைது செய்யப்பட்டு அநாகரிகமாக நடத்தப்படும் சுரேஷ் சாலியிடம் அண்மையில் பெறப்பட்ட சட்ட மருத்துவ அதிகாரியின் அறிக்கையில் இந்த தொடர் சித்திரவதைகள் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொள்ளும் கடுமையான மனநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என்பதும் தெளிவாக தெரிவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். என்ன சாமி, இந்த மறுத்தனை நீங்க வடகிழக்குல உங்க ஆட்சிக்குள்ள மைந்தரு அப்புறம் கோட்டபாய் வந்த ஆட்சிக்குள்ள வெறும் அப்பாவி தமிழ் வாலிபர்களை இன்னமும் உள்ள வச்சிருக்கீங்களே, அது என்ன கணக்குல சேர்க்கிற? வெறும் அப்பாவி தமிழ் வாலிபர்களை சுட்டு அழிச்சியங்களே, அதை எந்த கணக்குல சேர்க்கிற? வெறும் அப்பாவி தமிழ் மாணவர்களை கொண்டு குவித்து வசூல் வேட்டை செஞ்சங்களே உங்க ஆட்சியில, அதை எங்க சேர்க்கிற? கோட்டபாய் ஆட்சியில மிகப்பெரிய கொடூரம். இப்ப மட்டும் இவர் கோமால இருந்து வந்தீங்காரா? இந்த கொடூர சம்பவம் நடந்து தற்பொழுது 7 வருடங்கள் ஆகின்ற போதிலும் தாக்குதல் நடத்தியவர்கள், அதற்கு உதவியவர்கள் என அனைவரும் அடையாளம் காணப்பட்டு 24 பேருக்கு எதிராக தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சட்டமா அதிபரினால் 23,270 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. நான் நினைக்கிறேன் உலகத்திலே ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு இந்த மாதிரி தான் இருக்க மாட்டேன், குற்றச்சாட்டுகளும் பேப்பரும் அதிகமா இருக்கும் இல்ல. அமெரிக்காவின் FBI அமைப்பு 2 வருடங்களாக விசாரணை நடத்தி இது ISIS சர்வதேச இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் நேரடி தாக்குதல் என்றும் இதில் எவ்வித உள்நாட்டு அரசியல் பின்னணியும் இல்லை என்றும் சான்றுகளுடன் உறுதியாக கூறியுள்ளது. பொய் FBI கொடுத்து எனக்கு தெரியல. அது இதுக்கும் இஸ்லாமிய தீவிர ISIS எந்த சம்பந்தம் இல்லைன்னு தானே சிஐடிக்குள்ள இருக்குது. இந்த தற்கொலை தாக்குதலை நடத்தியது சஹ்ரான் என்பதும் நாம் அறிந்ததே உண்மை. இதற்கான வெடிகுண்டுகள் தயாரிக்கப்பட்டது மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியலில் இருந்த இப்ராஹிமின் தொழிற்சாலையில் ஆகும் என்பதுடன் அவரின் 2 மகன்களே இந்த தற்கொலை தாக்குதல் நடத்தினு சொல்லப்படுகிறது. அதெல்லாம் பொய்யுங்க. அது தேசிய பட்டியலில் இருந்தோம், பணக்காரன் காசை கொடுத்து வென்றிருப்பான், கொடுத்திருப்பான், அதெல்லாம் ஓகே தாங்க. சஹ்ரானின் இஸ்லாமிய தீவிரவாதம் தலை தூக்கி வருவது 2-3 வருடங்களுக்கு முன்பே நாட்டின் அரச புலனாய்வு பிரிவினர் மிக தெளிவாக எச்சரித்தமையுடன் சஹ்ரானை கைது செய்ய 2 பிடியாணை உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருந்தன. தெளிவான சான்றுகள் இருந்தும் அன்று சிஐடி சஹ்ரானை கைது செய்ய தவறிவிட்டது. அவ்வாறு அன்று தங்களின் கடமையை தவறவிட்டு தாக்குதலை தடுக்க தவறிவில்தான் இன்று எந்தவித சாட்சியமின்றி சுரேஷ் சாலியை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் கடந்த 4 மாதங்களாக சிறை வைத்து சித்திரவதை செய்கின்றனர். அஷாத் மௌலானா குறிப்பிட்ட ஒரு திகதியில் சுரேஷ் சாலே இந்த நாட்டில்
இருக்கவில்லை என்பதை குடிபெயர்வு மற்றும் குடியகல்வு திணைக்கள உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. அவர் 3 வருடங்களாக நாட்டில் இல்லை என்பது தெளிவாக பதிவாகியுள்ளது. அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட இமாம் கமிஷன் அறிக்கையிலும் அசாத் மௌலானா குறிப்பிடும் அந்த இரகசிய வீடு அவர் சொன்ன திகதிக்கு பின்னரே கட்டப்பட்டது என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அசாத் மௌலானாவின் வாக்கு மூலம் முற்றிலும் பொய்யானது என ஜனாதிபதி ஆணைக்குழுவை சுட்டிக்காட்டியுள்ள நிலையில் அப்படிப்பட்ட ஒரு பொய்யான வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு சாலே பழிவாங்கப்பட்டு வருகின்றார் என்றும் தெரிவிக்கின்றார் சரத் வீரசேகர. இதன் மூலம் தற்போதைய அரசின் சிஐடியும் இணைந்து உண்மையான இஸ்லாமிய தீவிரவாதத்தை முற்றாக மூடி மறைக்க முயற்படுகின்றனர். மக்கள் மற்றும் ஏனைய புலனாய்வு பிரிவினரின் கவனம் வேறு பக்கம் திருப்பப்பட்ட பின்னர் மீண்டும் இஸ்லாமிய தீவிரவாதம் தலைதூக்கி நாட்டில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு இந்த சிஐடிக்கும் அரசும் இதற்கு உடந்தையாக இருக்கும் கத்தோலிக்க பாரதிமார்களுமே முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் வீரசேகர எச்சரித்திருக்கின்றார். புலி பயங்கரவாதிகளின் வலையமைப்பை அளித்து சுரேஷ் சாலையை கைது செய்து இந்த துயரத்துக்கு உள்ளாக்குகின்றமை குறித்து வேறு யாரும் அல்ல, புலி பயங்கரவாதிகளே தற்போது மகிழ்ச்சி அடைவார்கள் என்றும் அவர்களை திருப்திப்படுத்தவே இந்த அரசு இதனை செய்கின்றதுன்னு சொல்றார். உங்களுக்கு ஆவு கொண்டா புலியை இழுக்கிறீங்கடா, புலியெல்லாம் போய் 15 வருஷத்துக்கு மேல ஆகுது சாமி, 16 ஆண்டாயிடுச்சு, இதுல ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சுரேஷ் சாலை வாய் சிறந்தால் நீங்க எல்லாம் உள்ள போகணும். இது உங்களுக்கு அச்சம் ஊட்டுது, பயம் வந்து. அதனாலதான் கோட்டபய ராஜபக்ச முன்ஜாமீன் கேட்டு மனு போட்டிருக்கிறார் சுப்ரீம் கோர்ட்ல. இப்ப இன்னும் நிறைய பேர் போட போறாங்க. அதுல முக்கியமான ஒரு ஊடகக்காரரும் பேப்பர் போட போறார். அது அன்டிசிபேட்டரி பெயில் கேட்டு போட போறாங்க, முன்ஜாமீன் கேட்டு போட போறாங்க. அப்ப ஆக இப்பொழுது ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சூடுபடுத்திருக்குன்னு சொல்லலாம். அச்சம் 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 வந்துடுச்சு இல்ல, அச்சம் வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள புதையல் இருக்குன்றதான் பார்ப்போம். தொடர்ச்சியான பல வகையான செய்திகள் வெளிவந்தோன்னம் இருக்கிறது. அவைகளையும் நாம் தொகுத்து வழங்குவோம் என்று மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.